ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்க ரெட் ஆர் பிளாக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஆண்ட்ராய்டு ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க திங்ஸை வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட லான்ச்சர் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோரை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஹோம் அப்படின்ற அந்த பர்டிகுலர் ஆப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் வந்து ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த விதமான இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் எனபிள் பண்ண சொல்லும். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு அலோவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஜஸ்ட் வந்து நான் வந்து அலோவ் கொடுக்குறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதோட பர்மிஷன்ஸ் வந்து எனபிள் ஆகிறதுக்காக நம்ம ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லுவோம். ஸோ வெயிட் பண்ணிடுவோம். வெயிட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனபிள் ஆகிரும். ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் வந்துட்டு பாருங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டைப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து டன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்க எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு இதாக ஆரம்பிச்சிடும், ஷோ ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மோர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஃபோனை வந்து ஒரு விண்டோஸ் ஸ்டைலில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு, விண்டோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லைட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம கிட்ட இருக்க ஒரு அப்ளிகேஷன்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணிக்கிற முடியும். ஜஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இம்பார்ட்டனோ அந்தந்த அப்ளிகேஷன்ஸை கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அதே இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஃபோல்டர் வேணும் அப்படின்ற பட்சத்தில் எந்த ஃபோட்டோ வந்து ஃபோட்டோவோ அதையும் கொண்டு வந்து இங்கே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோஸ் ஃபோன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதோட லுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஒரு ப்ரிவியாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி வந்து நீங்கள் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.